ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய கார் ரொம்பவே வந்து மெஸ்ஸியாக இருக்குங்க. ஸோ யாரையாவது வந்து க்ளீன் பண்ண வைக்கலாமா அப்படின்னு பார்த்தோம். பட் யாரும் ஆள் கிடைக்கல. சரி நம்மளே இறங்கிடுவோம் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து அமேசான்லேருந்து ஒரு அரிய வகையான ஒரு வேக்யூம் கிளீனரை ஆர்டர் பண்ணோம். ஸோ அந்த வேக்யூம் கிளீனர் வந்து எப்படிலாம் ஒர்க் ஆகுது, உண்மையாகவே ஒர்க் ஆகுதா இல்லையான்னு ஒரு பெரிய சந்தேகம்தான். காஸ்ட் ரொம்ப கம்மி தான். அதனால தான் அது ஒரு பெரிய கொஷின் மார்க். இவ்வளோ கம்மி காசில் நிச்சயமாக இது எவ்வளோ ஒர்க் பண்ணுமா அப்படிங்கிறது தான் எங்களுக்கு ஒரு பெரிய கொஷின் மார்க். அண்ட் இது வந்து ஒரு வெட் அண்ட் ட்ரைக்குள்ளே ஒரு வேக்யூம் கிளீனர்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எந்தளவுக்கு வேலை செய்யுதுங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். So I'm your Girijashri and you're watching me on Radar. ஸோ ஹியர் வி கோ. ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ஒரு விதமான அடாப்டர். இதுதான் கொஞ்சம் லென்த்தியான அடாப்டர் ஆக்சுவலி. இப்போ நீங்கள் பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மெயின் பார்ட். இதுதான் அந்த வேக்யூம் கிளீனருங்க. இந்த வேக்யூம் கிளீனர் ஆக்சுவலி ஈஸி டு ஆப்ரேட். அது நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து நான் காமிப்பேன் பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஈஸி இது ஒர்க் பண்ணுறதுக்குன்னு. அண்ட் இட் ஹேஸ் ரியலி லென்த்தி ஒயருங்க. அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிகரெட் லைட்டரோடைய அந்த போர்ட் நீங்கள் பார்க்குறீங்க. இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அடாப்டர் கொடுத்துருந்தாங்க விச் ஹேஸ் ப்ரஷ் இன் இட். ஸோ அது வந்து அந்த பிரிசில்ஸ்லாம் வந்து நல்லா ஃபேமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து எங்கேயாவது அழுக்கு நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா தேய்ச்சி நம்ம சக் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புக்லெட் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அண்ட் த ப்ராடக்ட் நேம் இஸ் Auto-Fi. இப்போது அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் கார் எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குங்கிறத பாருங்கள். சீரியஸ்லி ஒரு பக்கம் அசிங்கமாக இருக்குது எங்கள் காரை இப்படி காமிக்கிறதுக்கு. பட் வி ஹாவ் நோ அதர் ஆப்ஷன். ஆக்சுவலி என்னென்னா இதுக்கு முன்னாடி தான் வந்து நாங்கள் பீச்சுக்கு போயிட்டு அப்படியே உள்ள ஏறி உட்காந்துட்டு வந்தோம். ஸோ அந்த மெஸ்ஸி தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட் சீட்டு வந்து எந்தளவுக்கு மெஸ்ஸியாக இருக்குது. அதுக்கப்புறமா எங்களுடைய அந்த பிரேக் ஹேண்டில் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது. இந்த ஓரத்தில் எட்ஜஸில் எல்லா இடமும் உங்களுக்கு வந்து எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குங்கிறத காமிக்கிறேன். ஐ மீன் எவ்வளோ டஸ்ட் இருக்குது, எவ்வளோ மண் இருக்குங்கிறது வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இந்த பெரிய பெரிய பேப்பர்லாம் நம்ம வந்து கையில் இதை எடுத்து போட்டுருவோம். ஸோ அதெல்லாம் வந்து இட் டசன்ட் கோ இன்சைட் தி அந்த வேக்யூம் கிளீனர். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து கையில் எடுத்து போட்டுடலாம். மற்றபடி வந்து குட்டி குட்டியாக இருக்கிறதுலாம் கூட சக் பண்ணிடுது. யூ கோன் டு see it. ஃபர்ஸ்ட் இந்த வேக்யூம் கிளீனரோடைய அந்த ப்ளக்கை வந்து இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா எனக்கு கையில் பிடிச்சி பார்க்குறேன் எது ஆன், எங்கே சுவிட்சே காணல அப்படிங்கிற மாதிரியே வந்து தேடிகிட்டு இருந்தேன். ஒன்றுமே புரியல. இது எப்படி ஆப்ரேட் பண்ணணும், இது எந்த பக்கம் சக்ஷனு இல்லை எந்த பக்கம் வந்து என்ன ஏதுன்னு புரியல. அதுக்கப்புறமா எங்கள் ஆத்துக்காரர் எனக்கு கைட் பண்ணார். அந்த எல்லோ கலரில் இருக்குல்ல அதுதான் வந்து பட்டனு. அதுக்கப்புறமா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அந்த சக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னா நான் தெரியாதனமாக வந்து கையை வச்சுட்டேன் பாருங்கள். ஆன் பண்ணிவிட்டு கையை வச்சு பார்த்தேன் எந்தளவுக்கு சக் ஆகுதுன்னு. பாருங்கள், ஐயோ அப்போ அதை விட இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. என்ன தெரியுங்களா, இதோட சவுண்டு, ஆஹா என்ன ஒரு ஆனந்தம். நீங்களும் கேளுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து நான் யூஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ் உள்ள அந்த அடாப்டர் தான் வச்சு யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து இந்த ப்ரஷ் இல்லாமல் ஒரு அடாப்டர் இருந்தது இல்லையா, அதை வச்சு வந்து எங்கள் காலுக்கு கீழே வந்து இருக்கும்ல ஃபுட் ஏரியா, அந்த ஏரியாலலாம் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். ரொம்பவே நல்லா வந்து அந்த சக்ஷன் இருந்தது. அதனால வேண்டி அந்த மண் இதுன்னு எல்லாமே வந்து எடுத்துருச்சு. இதுக்கு இடையில சடனாக வந்து வேக்யூம் கிளீனர் ஒர்க் ஆகலை. நான் என்ன நினச்சேன், இதில் வந்து 15 நிமிஷத்துக்கு மேலே போகக்கூடாது அப்படின்ட்டு ஒரு இது கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் வேண்டி ஒர்க் ஆகலையோன்னு நினச்சேன். பார்த்தா எங்கள் சித்து பண்ண வேலை அந்த ப்ளக்கை வந்து எடுத்து விட்டுட்டான் இவன் பாட்டுக்கிட்டு. அதுக்கப்புறமா என்ன அப்போ செல்லக்குட்டி பட்டுக்குட்டின்னு கொஞ்சி அதுக்கப்புறமா நாங்கள் வந்து வேலை செய்ய ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அந்த கார்டையும் எடுத்துகிட்டு டைரெக்டாகவே வந்து நம்ம வந்து இதை ஆப்ரேட் பண்ணி பார்க்கலாம் டைரக்ட் வேக்யூம் கிளீனர்லேயே அப்படின்னு சொல்லி. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கேப் வந்து ஹோல்ஸ் வந்து ரொம்ப பெருசு இல்லையா, ஸோ ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிறது. பாருங்கள் இந்த ரப்பர் பேண்டு, அதுக்கப்புறமா வந்து
அந்த டேப்லெட்டோட அந்த கவர் எல்லாமே வந்து அழகாக வந்து சக் பண்ணி எடுத்துருச்சு. இதுக்கு அடுத்தது பண்ணது தான் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது பாருங்கள். அடுத்ததாக வந்து எங்களுக்கு அடாப்டர் வந்து கொஞ்சம் பெருசாக தேவைப்பட்டது. அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த ப்ரஷ் இல்லாமல் ஒரு அடாப்டர் கொடுத்துருந்தாங்கல்ல, அதை ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ப்ரஷ் உள்ள அடாப்டரை வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது ஃபிக்ஸ் பண்ண. சும்மா அப்படியே உள்ளே எடுத்து அந்த கேப்பில் வந்து வைக்க வேண்டியது தான், அவ்வளோதான் வந்து வேலையாக இருந்தது. ஏன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேன்னு நினச்சோம். ரொம்பவே நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருந்தது. இந்த இடத்துல க்ளீன் பண்ணது தான் எங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ கிட்ட எல்லாமே வந்து ரொம்ப மைன்யூட் பார்ட்டிகல்ஸாக இருக்குது, இது போகுமா அப்படின்னு நினச்சோம். பட் கிளியராக வந்து எடுத்து கொடுத்துருச்சு. எங்கள் காரில் ஒரு இடம் பாக்கி விடலைங்க. எல்லா இடத்துலையும் வந்து நாங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து மூளை முடுக்கு எங்கே இருந்தாலுமே சரி, எல்லா இடத்துலையும் வந்து அந்த மண்ணெல்லாம் ஒட்டி இருந்தது, தூசி எல்லாமே இருந்தது. எல்லாத்தையும் வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருச்சுது. பப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா, உன் சைடில் மட்டும் க்ளீன் பண்ணிட்டல, இரு என் சைட்லேயே நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் கொடு அப்படின்னு அவர் பங்குக்கு அவரும் வந்து க்ளீனிங் வேலையை ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவரோட சைடு அந்த டிரைவர் சீட்லாம் இருக்கும் இல்லையா, அது கீழே இருந்தது. மூளை முடுக்கு எல்லா இடத்துலையும் வந்து இருந்த தூசிகள் எல்லாத்தையும் வந்து க்ளீனாக வந்து எடுக்கணும்னு சொல்லி க்ளீனாக எடுத்துட்டாங்க. சூப்பராக வந்து ஒர்க் பண்ணிச்சு. ஐ ஆம் ரியலி வெரி சாட்டிஸ்ஃபைட் அபவுட் திஸ் ப்ராடக்ட். இது வந்து வேஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னென்னா வந்து இதில் வெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த வெட்ட ஆப்ஷன் வந்து இதுக்கு ஒர்க் ஆகுமாங்கிறது தான் பெரிய சந்தேகம். ஏன்னா அதுக்குண்டானது எதுவுமே இல்லை அங்கே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நான் இதை வந்து ரிமூவ் பண்ணுறதுலே அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி, எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டியதுலாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ட்விஸ்ட் பண்ணிங்கனாவே வந்து இது ஓப்பன் ஆகிடுது. அந்த வேக்யூமோடைய பாடி அந்த ஓப்பன் பண்ணுறதுமே பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஒரு ஃபில்டர் மாதிரி இருக்குது. அந்த ஃபில்டரை வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், பயந்தேன் ஏதாவது உடஞ்சிருமோன்ட்டு. ஆனால் நான் பயந்த அளவுக்குலாம் இல்லை. நான் எடுக்கிறதுக்கே கொஞ்சம் தயங்கி தான் எடுத்தேன். ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாகவே இது வந்துடுச்சு. நீங்கள் வீடியோ பார்க்குற அளவுக்கு கூட இல்லை. 2வது வாட்டிலாம் நான் ஈஸியாக எடுத்துட்டேன். அந்த ஃபில்டரை வந்து ஜஸ்ட்டு வந்து நீங்கள் தூக்கி புல் பண்ணாவே போதுமானது, அது வந்து ஓப்பன் ஆகிடும். பாருங்கள், தட்டினாவே வந்து அந்த ஃபில்டர்லேருந்து விழுந்துட்டு தான் எல்லா டஸ்ட்டும். ஸோ இவ்வளோ நேரம் வந்து இந்த ப்ராடக்ட் எப்படிலாம் வேலை செஞ்சதுங்கிறதுலாம் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. பட் தென் இதில் வந்து வெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ணல. பட் எனக்கு பெரிய கொஸ்டின் மார்க் என்ன, இதில் எப்படி வெட்டு வந்து ஒர்க் ஆகும்? வெறும் ட்ரை கொண்டாங்க மட்டும்தான் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. பட் அந்த ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கோடு இந்த ஒரு வீடியோவை எண்ட் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட்டை எங்கே வாங்கினேன், எவ்வளோ, இந்த ப்ரைஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல். ரேதா, பாய் பாய்.